நான் சினிமா பார்க்குறேன் அப்படின்னா ரொமான்ஸ் படம் தான் பார்ப்பேன். அடடா! அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும்மா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு பிடிக்கும் இல்லைங்களா? ஆ. அந்த மாரி பிடிக்கும். இப்ப சிம்மம்னா டாமினேட்டா நிக்கிறது. ஒரு கூட்டத்துல தலைவனா இருக்கிறது சிம்மத்துக்கு ஆமா, பிடிக்கும். அந்த ஆமா. மாரி ஒரு ஒரு ராசிக்கும் இன்பில்ட்டாவே ஒரு கெப்பாசிட்டி இப்ப இருக்குமா. ரிஷப ஒரு ராசினா டெண்டன்சி. லவ் லவ்ல லவ் லவ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன். லவ் ரொம்ப பிடிக்கும். தன்னை அட்ராக்டிவா வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். 10 பேரோட போகும்போது ஒருத்தவங்க நம்மள திரும்பி பார்க்கறது பிடிக்கும். இன்னொருமா ரிஷபத்துக்கு கோணி பையில ஒரு பிள்ளை இருக்கு. ஒரு கோணி பையில ட்ரெஸ் தச்சு குடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த பிள்ளை அதுல ரொம்ப அழகா தெரியும். அதுதான் ரிஷபம். சோ ஒரு மாரி தேஜஸா இருப்பாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஓ! ராசிமா. சூப்பர். இன்பில்ட்டாவே அழகு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். தன்னை அழகா அலங்காரம் பண்றது ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ரூ. 500 நீ குடுத்தியான்னா, ரூ. 50,000 குடுத்தா ஒரு பிள்ளை என்ன மாரி தன்னை ரெடி பண்ணிக்குதோ, ரூ. 500 இந்த பிள்ளை ரெடி பண்ணிக்கும். சூப்பர். இன்பில்ட்டாவே இந்த நாலேட்ஜ் அவங்களுக்கு உண்டு. ம், ம். அதீத திறமைசாலிங்க. அத வந்து யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ம், சொல்லலாம். ம். ஸோ இந்த லாப சனி என்ன பண்ணுவாரு? செய்யக்கூடிய தொழில்ல அபரிவிதமான லாபத்த குடுப்பாரு. இந்த பிள்ளைங்க லவ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும், உழைக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ராகு பகவான் 10ஆம் பாவம். தொழில் ஸ்தானத்துல ராகு. பொதுவா 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. ம், இங்க ம். 10ல இருக்கக்கூடிய பாவி ராகு, ராட்சஸ். கண்டிப்பா அந்த யோகத்த குடுத்துருவான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னம்மா, ஒரு கிராமத்துல ஒரு சில 100 மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு டாக்டர்ன்னு வச்சுக்கலாமே. அவங்க இப்ப பாம்பே மாரி சிட்டிக்கு வந்து சோசியல் மீடியா வந்து பல லட்சம் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராட்சச யோகம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அந்த யோகம் மாதிரியான யோகம் கிடைக்கும். வரும். ஓகே. தொழில்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாங்க. அதுக்கு ராகு தான் மனது ராகு தான். வைக்கணும். ராகு ஓகே, தான் அதுக்கு வந்து காரணம். ஓகே, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ ஓகே. பெரிய பிராப்தம். ரிஷபம் இந்த வருஷம், அடுத்த வருஷம் விட்டுடுச்சு அப்டின்னா, இன்னும் 27 வருஷம் காத்துட்டு இருக்கணும் ரிஷபம்.